ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர்ஹெச் விசிஸ் ஆர்ஆர் மேட்ச் நம்பர் 50 IPL 2024 அந்த மேட்ச்சுக்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் பார்த்துக்கலாம். முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே விஸ் பஞ்சாப் கிங்ஸு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சாக பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே ப்ளே பண்ணுறதுல 5மே பஞ்சாப் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு இல்லாமல் பார்த்தோன்னா 4 மேட்ச்சு. ஸோ அவங்களுக்கு தான் ஹெட் டு ஹெட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்க தான் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மேட்சும் போச்சு. கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்பவுமே ஸ்லோவாக போச்சு. ஸ்பின்னர்ஸ் பிரார் அதுக்கப்புறம் செகர்லாம் வந்து விக்கெட்ஸ் அவங்க தான் பிரேக் த்ரூ கொடுத்து 2 விக்கெட் பிக் பண்ணாங்க. பட் அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் மோயின் அலி அண்ட் ஜடேஜா பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ இது கிடைக்கல, அவங்க விக்கெட்ஸுமே எடுக்கலை. ஸோ அதனால் அவங்க யாருமே ட்ரீம் டீமில் இல்லை. ஓப்பனிங் இறங்கின ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் ரஹானே இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரஹானே அவுட் ஆனது, அதுக்கப்புறம் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. மிச்சலை வந்து முன்னாடியே கொண்டு வரலை. லாஸ்ட்டில் தான் அவர் பேட்டிங்கே வர கிடையாது சொல்லப்போனால். லாஸ்ட்டில் சும்மா ஒரு 2 பால் எவ்வளவோ தான். லாஸ்ட்டில் MS தோனி கூட தான் நின்றுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதுல் தாகூர் ட்ரீம் டீம். இந்த 3 பேர் மட்டும்தான் ட்ரீம் டீம்லேயே இருக்காங்க. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஹானே 3 பேர். பட் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் திங்னா சிஎஸ்கே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் ஒன் சைடாகவே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த டீமை பார்க்குறப்போ ஒன் சைட் டீமாக தான் இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 8-3 வெறும் 3 பேர் தான் சிஎஸ்கேயில் இருக்காங்க, 8 பேர் பஞ்சாப் கிங்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட் அந்த 3 பேர்லேயுமே கேப்டன் வந்து ருத்ராஜ் கேக்வாட். ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட் ரன் அடித்தார். ஸோ அதனால் அவர் கேப்டன், ட்ரீம் டீம் கேப்டனு. வைஸ் கேப்டன் 2 விக்கெட் வாங்கினா ராகுல் சகர். ஸோ இதுதான் ரிஸ்க் ஃபேக்ட்ரி. ராகுல் சகர்லாம் யாருமே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். என்னென்னா இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பிச்சு தான் எப்போயுமே சேப்பாக்கு. பட் இந்த சீசனில் வந்து பேட்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்பின்னுக்கு அவ்வளோவா எடுக்கலை. ஏன்னா சேப்பாக்குனாலே ஜடேஜா மோயின் அலிலாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி லாஸ்ட் சீசன் வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிச் அப்படி இருந்துச்சு. பட் இந்த சீசனில் பிச் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல, நேற்று ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இவங்க 2 பேருக்குமே நல்லா சூப்பராக எடுத்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் மோயின் அலி அண்ட் ஜடேஜாவுக்கு எடுக்க கிடையாது. ஸோ சிஎஸ்கேக்கு ஃபேவராகவே போகல, பஞ்சாபுக்கு தான் ஃபேவராக போயிருக்கு. ஸோ இவங்க 2 பேர் 2 விக்கெட்டு. அப்புறம் ரபாடா வந்து சேஃப் பிக் தான். ஹர்ஷ்தீப் சிங் ஒரு விக்கெட்டு லாஸ்ட்டில், அவ்வளோதான். சாம் கரன் வந்து பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் ஒரு 25 ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அடிச்சனால ஒரு 29 பாயிண்ட்ஸில் அவர் ட்ரீம் டீமில் வந்துட்டார். இதில் யாருமே இல்லை. ஜடேஜா, மோயின் அலி, டூப்பே கூட டக் அவுட்டு, கோல்டன் டக்கு சிவம் தூப்பே ஒரு விக்கெட் வாங்கினார். பட் இருந்தாலும் வந்து அவர் ட்ரீம் டீமில் இல்லை. ஸோ சசாங் சிங் வந்துட்டார் மேலே அவர் கேட்டகரியில் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸில். ஸோ சசாங் சிங் ரூசோ நான் சொல்லியிருந்தேன், நோட் பண்ணுங்கள், அவர் வந்து இன்னும் சைன் ஆக கிடையாதுன்னு சொல்லிட்டு. நேற்று மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ பேஸ்டோ அண்ட் ரூசோ தான் நேற்று வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் நல்லா பிக் பண்ணி கொடுத்தாங்க ரன்ஸை. ஸோ ரன்ஸை ஏற்றி விட்டாங்க. அப்புறம் சசாந்த் சிங், சாம் கரன் வந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு நேற்று. ஸோ சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் தர்மசாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் கூட தான் மஸ்ட் வின் கேமு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இன்றைக்கான கிராண்ட் லீக் டீமை நம்ம பார்த்துடலாம். இப்போது இன்னும் விஷன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ ஸ்மால் லெக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஜிஎஸ்டியுமே கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் இருக்குது. நீங்கள் வித்ட்ரால் பண்ண உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வித்ட்ராலுமே இருக்குது. நார்மல் வித்ட்ரால் வந்து அன்னைக்கு ஏறிடும். ஸோ மார்னிங் போட்டிங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும். ஸோ வித்ட்ராலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸு. ஸ்மால் லெக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. இப்போ ஜிஎல்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 rupees, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 29 rupees இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான கிராண்ட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees 9 rupeesக்கு சில பேருக்கு வந்து வரும். ஸோ அதையும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 29 rupees கிராண்ட் லீக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி மேட்சஸ்க்கு வந்து 50,000 கிவ்அவே போட்டுருவாங்க. 7 rupees கிராண்ட் லீக் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்ஸ்லுமே எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. 4 rupeesலேருந்து 40,000 rupees வரைக்குமே ஹெட் 3, ஹெட் 4 கட்டில் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட் இருக்குது. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன ரெஃபர் கோட் போட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டீம் பார்த்துலாம். சாம்சன், பட்லர், கர்ல்சன், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, ரியான் பராக், மார்க்ரம், செகல், பேட் கமிங்ஸ், நட்ராஜன். இந்த டீமை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வந்து டாப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சீசனில் எல்லா டீமோட இவங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. 9 மேட்சஸில் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் லாஸு. ஸோ எந்த டீமுமே அப்படி கிடையாது. எல்லாருமே 5-3, 6-3 அந்த மாதிரி தான் வந்து வின் அண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க மட்டும்தான் ஒரே ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. 8 மேட்ச் வின்னு, ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசன் ஆர்ஆர். பட் அதே பக்கம் மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த மாதிரி 250 ரன்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. பட் லாஸ்ட்டு 2 மேட்சாக சேசிங் எடுத்தாங்க. 2 மேட்சுமே சோக்கு. சிஎஸ்கே கூடயும் சரி, இன்னொரு டீம் கூடயும் சரி
சோக் பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட்டை வந்து 2 மேட்ச்சுமே எல்லாருமே அவுட்டு. இந்த 2 மேட்சஸில் வந்து எஸ்ஆர்ஹெச் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சோக்கிங்கில் தான் இருக்காங்க. பட் ஆர்ஆர் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேட்ச் யாருக்கு ஃபேவராக போகும்னு தெரியல. ஹைதராபாத்தில் தான் மேட்ச் நடக்குது. பட் இருந்தாலும் ஆர்ஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் டீம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்லர் கேப்டன், கர்ல்சன் வைஸ் கேப்டன். சாம்சன், பட்லர், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, ஜுரேல், ரியான் பராக், மார்க்ரம், சகல், பேட் கமிங்ஸ், ட்ரெண்ட் போல்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வேணால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கர்ல்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கலாம். பட் அவங்க ஆர்ஆர் பவுலிங் பெஸ்ட்டாக, எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பெஸ்ட்டான்னு பார்த்தா நமக்கு வந்து ஆர்ஆர் பவுலிங் தான் பெஸ்ட்டு. ஸோ சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், சகல் இவங்களாம் இருக்காங்க. ஸோ ஆர்ஆர் பவுலிங் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சாம்சன், ரியான் பராகன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒரு டாமினேட்டட் டீம் தான். வைஸ் கேப்டன் ஜுரேல். லாஸ்ட் மேட்ச் ஜுரேல் வர ஃபார்முக்குள்ளே வந்துட்டார். ஸோ சாம்சன் அண்ட் ஜுரேல் சேர்ந்து தான் எல்எஸ்ஜி கூட மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அதையும் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். சாம்சன், பட்லர், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, ரியான் பராக், மார்க்ரம், நிதிஷ் ரெட்டி. ஸோ நிதிஷ் ரெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கும் தராங்க இப்போது ஸ்டாண்டர்டாக. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஷபாஸ் அகமது, சந்தீப் சர்மா, நட்ராஜன். ஸோ கேப்டன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைஸ் கேப்டன் ஷபாஸ் அகமது. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் விக்கெட்ஸ் எல்லாம் அதிகமாக போனப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு 50 சூப்பரான 50 ஸ்கோர் பண்ணார். ஸோ அதனால் வந்து ஷபாஸ் அகமதுக்கு பேட்டிங் கிடச்சா பேட்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஒரு ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். பட்லர், கர்ல்சன், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், நிதிஷ் ரெட்டி, சகல், கமிங்ஸ், போல்ட், சந்தீப் சர்மா, நட்ராஜன், புவனேஸ்வர் குமார். இது எப்படிப்பட்ட டீம்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபேவரான ஒரு டீம் தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைப்போம் சில விக்கெட்ஸ் வந்து இப்போது அதை வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த 250 ஸ்கோர் பிச்சர்ஸ்லாம் இப்போ வரது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் ஈடன் கார்டன்ஸ்லேயே வந்து அது கிடைக்கல. ஸோ டிசிக்கும் கேகேஆர் நடந்த மேட்ச்சில். ஸோ அப்படின்றப்போ கொஞ்சம் விக்கெட்ஸும் போகுதுங்க. சிஎஸ்கே மேட்ச்சுமே அப்படி தான் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அதேமாதிரி ஸ்லோவாக போனால் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய அபிலிட்டி வந்து இனிஷியலில் சந்தீப் சர்மாவுக்கு இருக்குது. பேட் கமிங்ஸும் ஒரு டாக்டிக்கல் பவுலர். ஸோ அவர் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அவரை கேப்டனாகவும் சந்தீப் சர்மா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பவுலிங் ஃபேவரான டீம் தான். ஸோ விக்கெட் டேக்கர்ஸ்னால் இவங்களாம் இருப்பாங்கன்ற மாதிரி நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இனிஷியலில் புவனேஸ்வர் குமார், டெத்தில் நட்ராஜன், அப்புறம் வந்து சகல் எப்படியும் ஆல்மோஸ்ட் விக்கெட் டேக்கர், எப்போயுமே விக்கெட் டேக்கராக இருக்கார். ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சந்தீப் சர்மா எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பவுலிங் ஃபேவரான டீம் தான். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், பவல், ஹெட்மயர், அப்துல் சமாத், ஜுரேல், ரியான் பராக், நிதிஷ் ரெட்டி, ஷபாஸ் அகமத், ஆவேஸ் கான், புவனேஸ்வர் குமார், உனாட்கட். ஸோ லாஸ்ட் மேட்ச் உனாட்கட் வந்து விக்கெட்ஸ் எடுத்தார். 3 விக்கெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே பவுல் பண்ணார். உனாட்கட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அண்டர் ரேட்டடு. ஸோ அவர் வந்து ரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாரு. ஸோ அவரை கன்சிடர் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ ஒரு 3 to 4 டீம்ஸ் போடுறப்ப உனாட்கட்டையும் இப்போ இருக்க ஃபார்முக்கு கன்சிடர் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு 1-2 டீமில் பிக் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக், வைஸ் கேப்டன் நிதிஷ் ரெட்டி. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், பட்லர், கர்ல்சன், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், மார்க்ரம், சகல், சந்தீப் சர்மா, நட்ராஜன், உனாட்கட். ஸோ கேப்டன் சாம்சன், வைஸ் கேப்டன் சகல். ஸோ இது வந்து ஒரு ஆர்ஆருக்கு ஃபேவரபுளான டீமாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். சாம்சன், பட்லர், கர்ல்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, ஜுரேல், ரியான் பராக், ஷபாஸ் அகமது, ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், உனாட்கட். ஸோ கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் ஜுரேல். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். பட்லர், டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், ஹெட்மேயர். ஸோ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்மேயருக்கு அவ்வளோவா பேட்டிங்கே கிடைக்கல. ஐ திங்க் ஒரே ஒரு மேட்ச் தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பட்லர், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் அவுட் ஆனால் தான் வந்து ஹெட்மேயருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். ஜுரேல். ஸோ அடுத்தடுத்து இவங்கெல்லாம் அவுட் ஆனால் தான் கடைசியில் தான் அவர் வந்து வருவார். ஸோ வரலாம் விக்கெட்ஸ் வந்து ஆர்ஆரை வந்து எடுத்தே ஆகணும். எல்லா விக்கெட்ஸுமே எடுத்தால் தான் ஹெட்மேயர் அண்ட் ரோமானியா பவலுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கிது. சில மேட்சஸில் மட்டும்தான் 1 or 2 மேட்சஸில் தான் அவங்களுக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. மேபி எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ் எடுத்தா பேட் கமிங்ஸ் ஏதாச்சும் பண்ணால் வேணால் ஹெட்மேயர் வந்து பேட்டிங்கில் அதிக பால் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ரன் ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி போடணும்னா ஹெட்மேயர் ஒரு நல்ல சாய்ஸு ஒய்சிக்கும் கேப்டன் சாய்ஸ்க்கும். ஸோ அஸ்வின் இந்த சீசன் அஸ்வினுமே அவ்வளோவா எதுவும் பண்ணலை.
மார்க்லாம் நானும் டெய்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி சைன் ஆகாத பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது நல்லது தான். நேற்று ரூசோ வந்து அதே மாதிரி தான் ட்ரீம் டீமில் வந்துட்டார். மார்க்ரமும் ஃபார்ம் அவுட்டு. நிதிஷ் ரெட்டி, செகல், சந்தீப் சர்மா, புவனேஸ்வர் குமார், உனாட்கட், மார்க்ரம் கேப்டன், வைஸ் கேப்டன் ஹிட்மேயர். ஸோ இந்த டீமோட ஃபார்மேட் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் 2K Tech தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்ஸுமே இருக்குது. 2K Techன்னு ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.